மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் முன்னதாகவே வரத் தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். ரவீந்திரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது தென்கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை. பூண்டி மலை அடிவாரத்தில் இருந்து ஏழாவது மலை உச்சியில் அமைந்துள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் மலைப்பாதையில் வனப்பகுதியில் வழியாக மலையேற்றம் செய்ய வேண்டும். இது கடல் மட்டத்திலிருந்து 5500 அடி உயரமாகும். மலையேற்றம் செய்யும் பொழுது 7 ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் 7 மலைகள் ஏறி இறங்க வேண்டும். வெள்ளியங்கிரி மலை ஏற பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக ஆண்டுதோறும் வெள்ளியங்கிரி மலை ஏறும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். குறிப்பாக மகா சிவராத்திரி முதல் சித்ரா பௌர்ணமி வரை அதிக அளவிலான பக்தர்கள் மலையேறி வருகிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வனத்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வெள்ளியங்கிரி மலையை ஏறியவர்கள் 9 பேர் பல்வேறு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த ஆண்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பூண்டி மலை அடிவாரத்தில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மருத்துவமனை பரிசோதனைகள் செய்ய 2 மருத்துவர்களை கொண்ட மருத்துவ குழுவினர் உள்ளனர். மேலும் உடல்நலம் பாதிக்கப்படும் பக்தர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல 2 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மலையேறும் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல், இருதய பாதிப்பு, உயிரழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, வலிப்பு உள்ளிட்ட உடல்நல குறைவு உள்ளவர்களா என கண்டறிந்து மலையேற வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளனர்.